இவங்க பண்ணுற வேலையை பாருங்க. தேவையில்லை. கடல் கன்னி ஷோ அதான் பார்த்துட்டீங்களா? கடல் கன்னியா பார்த்துட்டு போங்க. எட்டு எழுது வேங்காம போகிறீங்க. அங்கே ஒரு ஆட்டத்தை வர அவனுக்கு அதான் அரைந்தவனுக்கு ஆட்டத்தை வர நம்மளுக்கு இன்னும் பார்க்கவே ஆரம்பிக்கல. அதுக்கு ஆட்டமா கூட்டம் அதிகமாக இருக்கும். கூட்டம் நம்ம லேட்டாக இருந்தால் எப்படி கூட்டம் இருக்கா? அங்கோடி நம்ம போனோம். நம்ம பசங்களை பாருங்க. இதுதாங்க இங்கே இவனை பாருங்க எப்படி வரான்ட்டு. நம்ம பசங்க எப்போதும் குரங்கு தான். வாழ வாழ என்ன இருட்டா இருக்கு, ஒண்ணுமே தெரியல. என்ன என்ன உறங்கிட்டு அடக்காங்களா? செத்து போயிட்டாம்ல எல்லாம். இங்க பாரு ஆமா ஜம்முன்னு இருக்கலாம் இருந்தேன். எங்க மாதிரி நீ மும்பைல போட்ட பார்த்த அடியா? அடி 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 கிஸ் அடிக்க போறான். மீனை கூட விட்டு வைக்க முடியாமல, மீனுக்கு கிஸ் அடிக்க போறாமல. ஜம்முன்னு இருக்கு. என்ன இந்த மீன்லாம் அடுத்து இப்படி எடுத்தாங்களா? ஷார்ட்ஸுக்கெல்லாம் எடுக்காண்டாம்லா? எல்லாம் இங்கோடி போய் பார்த்துட்டு வர வேண்டியதுல. எல்லாருக்குமே ஆசையா பாரு, மீன் மட்டும் தான் இருக்கு, கடல் தண்ணி தான் பார்க்கணும் அப்படிங்க. இல்லை எப்படி இருக்கு? ஒரு ஜம்முன்னு இருக்குண்ணே. அப்படி வருவோம்ல பார்த்தேல குழம்பு வைக்கலாம் வந்துடாது. அதெல்லாம் ஜம்முன்னு இருங்க. நம்ம ஆசைப்பட்ட மாதிரி இல்லை ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்களா நீங்கள்? இல்லை இங்கோடி வாங்கலாம். நீங்கள் எங்கே போகிற சோபால் வெளியே போகிறீங்களா? இது தெரியாமல் இவங்க வேற ஏண்டாடி. இங்கோடி வாங்க சதீஷே. ஆமாம் இவ்வளோ முட்டையில போட்டிருக்கு. மீன் பார்த்ததே இல்லையா? பாவம் பசங்க ஃபுல்லாக நட்டுக்கு நிற்கிறாங்க. ரெஸ்ட் எடுக்காங்களா? ஷிஃப்ட் முடிஞ்சு மொதல் ஷிஃப்ட் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இவன் ஆடாம அப்படி நிற்கான். டேலண்ட் இருக்காங்க உனக்கு. ஏழைக்கு ஒரு ஜம்முன்னு இருக்கு. வரல அது உறங்குதான் செத்தால திரும்பிங்க கண்ணு மட்டும் உள்ளது. அது அனுப்பிச்சு வாழ் தெரியுது. அதுவும் பெருசாக இருக்கு. செத்துட்டானா? ஜம்முன்னு இருக்குங்க. பாத்துக்காருந்தே கை தட்டு தட்டி எப்படி பண்ணணும். சூப்பரா இருக்குல்ல இந்த மீன்லாம். அரைஞ்சு இதே மாதிரி ஒரு மீன் தட்டி வீட்டில் கையில. ஆமா ஜம்முன்னு இருக்கு. வரல எவ்வளோ மீன் இருக்கு பாரு. கலர் கோழி குஞ்சு தாமல எல்லாம். கலர் எத்தனை கலரா இருக்கு? அது பண்ணிட்டே தானே இருப்பாங்க. எழுதி நல்லா இருக்குல்ல மீன். எப்படி இருக்கு ஜம்முன்னு இந்த மீன்லாம். வளர்க்க வேண்டியதானே நீ? என்ன நீ என்னது ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க? ஆட்டையை போலான்னு வைக்கியோ? நீ வாய் பேசுவோம் பாட்டில். எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணணுமா? அதெல்லாம் முடியாது தம்பி. எடிட்டிங்கே கிடையாது. எடுத்து ஸ்டோரி போட்டு டேக் பண்ணிடலாம். ஆமாம் சோபாடே நீயே ஸ்டோரி போட்டு எல்லாத்தையும் டேக் பண்ணி நீ நல்லா எடிட் பண்ணுவ. பாருங்க ஜம்முன்னு இருக்குங்க என்ட்ரன்ஸ். அதான் 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 அரேந்தங்க பாரு எப்படி இருக்கு. ஜம்முன்னு இருக்குடா டே. எல்லா
எல்லாமே மீன் தாங்க. அருந்து செட்டப்புக்கே சரியானது பண்ணியிருப்பாங்க. என்ன எப்படி உறங்கிட்டு எனக்கு வரல மீன் நல்லா உறக்கத்தில் நடக்காங்க. நம்ம பார்க்காத மீன்கள் நிறையா. எல்லா மீன் ஜாமுன். இல்லை இவங்க எல்லாம் பாதி உறங்கிட்டாங்களே, உறக்கத்தில் இருக்காங்க. எல்லா மீனுமே நல்லா இருக்கு பார்க்க. ஏய் பிரவீன் தம்பி வாங்கடா, உன்னை வச்சுதான் வீடியோ எடுக்கணும். ஆமா ஆமா, இவன் இங்கே வேலை பார்க்க தெரியாதா? 2 மணி நேரத்துக்கு மேலே வந்துட்டான் நமக்கு. வாங்கயா, நாங்களே எடுத்துட்டோம்யா வீடியோ. அரவிந்தா கொஞ்சம் பொறுமையாக போங்களேன். எல்லா மீனையும் பார்க்காண்டாமாடா, என்னடா இவ்வளோ வேகமாக போகிறீங்க? என்ன மீன்லாம் பார்க்க ஜம்முன்னு. பெரிய ஃபோட்டோகிராஃபரு எடுத்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு கலராக மீன்கள், ஒவ்வொரு தொட்டிலையும் ஒவ்வொரு விதவிதமான மீன்.